Hello students, MA3251 Statistics and Numerical Methods Unit 2 Design of Experiment today 2 marks வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். First April May 22 question paper third and fourth question வந்து Unit 2 கேட்பாங்க. What are the three basic principles of experimental design? Write short notes on analysis of variance. இதில் ரெண்டு கொஷின் கிளப் பண்ணி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பிரித்து தான் கேட்பாங்க. இதில் கிளப் பண்ணி கேட்டிருக்காங்க. த்ரீ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் என்னென்னா, ஒன்று ரேண்டமைசேஷன், இன்னொன்று ரெப்ளிகேஷன், இன்னொன்று லோக்கல் கண்ட்ரோல். ஸோ இதை எழுதினீங்கனாலே 1 மார்க். இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்லேயே கேட்பாங்க. த்ரீ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் என்னது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்சஸ். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்னால் அனோவான்னு சொல்லுவோம். இதில் இருக்க ஏஎன், இதில் இருக்க ஓ, இதில் இருக்க விஏ, அதை சேர்த்து தான் நம்ம அனோவான்னு சொல்கிறோம். இட்ஸ் அ டெக்னிக்கு that analysis the variances are ascribable from one group to another group. ஸோ ஒரு குரூப்லேருந்து அனதர் குரூப்புக்கு வந்து வேரியன்ஸ் அனலைஸ் பண்ணுற டெக்னிக்கை தான் வந்து அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் யூஸ் கேட்பாங்க. ஸோ யூஸ் கேட்டால் இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. Analysis of variances is used to test the significance of the difference among more than 2 sample means. ஸோ மோர் தென் 2 சாம்பிள் மீன்ஸாக இருந்தால் அனோவா டேபிள் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வெறும் எக்ஸாக்டாக 2 சாம்பிள் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டி டெஸ்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மோர் தென் 2 சாம்பிள்னும் போது தான் அனோவா டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 3 பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, ரேண்டமைசேஷன், ரெப்ளிகேஷன், லோக்கல் கண்ட்ரோல். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்னால் இட்ஸ் அனலைசிங் த வேரியன்ஸ் ascribable from one group to another group, and it is used to find the difference between more than 2 sample means. Next second question பார்க்கலாம். Compare randomized block design over lattice square design. ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க, கம்பேர் ஆர்பிடி அண்ட் எல்எஸ்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேம் கொஷின் தான். இல்லை நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஈவன் தோ 2 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கம்பேரிசன் ஆர்பிடினா ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன், எல்எஸ்டினா லேட்டன் ஸ்கொயர் டிசைன். ஆர்பிடிக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரெப்ளிகேஷன்ஸ். ட்ரீட்மெண்ட்ஸும் ரெப்ளிகேஷன்ஸ்க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எல்எஸ்டினா நம்பர் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அதுதான் மீனிங். ரெப்ளிகேஷனும் ட்ரீட்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆர்பிடி வந்து ரெக்டாங்குலர் ஃபீல்டாகவும் இருக்கலாம், ஸ்கொயர் ஃபீல்டாகவும் இருக்கலாம். மீனிங் என்னென்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாகவும் இல்லாமல் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். எல்எஸ்டிக்கு வந்து ஸ்கொயர் ஃபீல்டாக தான் இருக்கணும். மீனிங் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக. இந்த 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே போதும். எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் சேர்த்துருக்கேன். எனி நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இங்கே நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிட்வீன் 5 and 12 இருக்கணும். ஆர்பிடியில் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் ஒன்லி 1 extraneous variable. எல்எஸ்டியில் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் 2 extraneous variable. 2 வேரியபிளை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு நவம்பர் டிசம்பர் 22 இருக்கிற கொஷின் பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை 2-way கிளாசிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்சஸ். ஸோ 2-way கிளாசிஃபிகேஷன்னா என்னென்னு கேட்குறாங்க. 2-way கிளாசிஃபிகேஷன்னா ஜஸ்ட் இட் இன்வால்வ்ஸ் 2 ஃபேக்டர்ஸ் இல்லைனா 2 independent variables. மீனிங் என்னென்னா, டு டெஸ்ட் த நல் ஹைப்போதசிஸ் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் the various rows and between various columns. Various rows தான் இங்கே வந்து பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க 2-wayல. காலம்ஸை வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரொவைடட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கணும். மெயின் திங் என்னென்னா, 2-way கிளாசிஃபிகேஷன் இன்வால்வ்ஸ் 2 factors or 2 independent variables. It is used to test the difference between rows and columns. rows and columns ஹோமோஜீனியஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து, கிவ் த ரீசன் why 2x2 லாட்டின் ஸ்கொயர் இஸ் நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. 2x2 லாட்டின் ஸ்கொயர். இப்போ லாட்டின் ஸ்கொயர்னாலே ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 rows இருக்குது, 2 columns இருக்குது. ஈவன் தோ 2 rows 2 columns இருந்தாலும் இது பாசிபிள் கிடையாது. ஏன் பாசிபிள் கிடையாதுன்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த ரெசிடியூடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது, n-1 into n-2. இங்கே 2 பார்த்தீங்கன்னா இங்கே n வந்து 2ஆக இருக்குது. 2 - 1 1, 2 - 2 0 ஆகிடும். அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0 ஆகிறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ 2x2 லாட்டின் ஸ்கொயர் டிசைன் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மே 23 கேட்டிருக்காங்க. ஸ்டேட் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன் வித் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க.
Two square factorial design is a type of experimental design that allows researchers to understand the effects of two independent variables on one dependent variable. So it helps to understand the effects of two independent variables on one independent variables. So அதுதான் two square factorial design. நீங்கள் எந்த எக்ஸாம்பிள்னாலும் கொடுத்துக்கலாம், எங்கெல்லாம் டூ ஃபேக்டர்ஸ் வருதோ அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ பாய் கேர்ள் இந்த மேக்ஸ் ரிசல்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ பாய் கேர்ள் இந்த மேக்ஸ் ரிசல்ட், பாய் கேர்ள் இந்த டூ ஃபேக்டர்ஸு இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஒன் வேரியபிள்ன்ற போது பாய் அண்ட் கேர்ள் டிபெண்ட் ஆன் த மேக்ஸ் எக்ஸாம். ஸோ ஆஃப்டர் த மேக்ஸ் எக்ஸாம் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணலாம். இல்லைனா இப்போ சுகர் லெவல் ஆஃப் அ பர்சன் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட். ஸோ பிஃபோர் ஃபுட் அவனுடைய சுகர் லெவல் எப்படி இருக்குது, ஆஃப்டர் ஃபுட். ஸோ எங்கெல்லாம் டூ ஃபேக்டர்ஸ் நம்ம கொண்டு வருமோ அது எல்லாமே வந்து டூ ஃபேக்டோரியல் டிசைன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டிங்விஷ் அன்னவா ஒன் வே கிளாஸிஃபிகேஷன் அண்ட் டூ வே கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன் வே கிளாஸிஃபிகேஷன் இன்வால்வ்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர்ஸ் இல்லை ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லலாம். whereas two-way classification involves two factors, two independent variables. Next one-way classification one set of hypothesis தான் யூஸ் பண்ணுவோம். two-way classification two set of hypothesis வந்து என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ நவம்பர் டிசம்பர் 24 இப்போ ரீசெண்டாக வந்த கொஷின் பேப்பர் இது. அதுலேயும் கேட்டிருக்கேன் how many factors are there in two square factorial design. ஸோ ஆப்வியஸாக டூ ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைனில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, டூ ஃபேக்டர்ஸ், டூ லெவல்னு சொல்லலாம், இல்லை டூ ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் அசம்ஷன்ஸ் ஆஃப் அனவா டூ வே கிளாஸிஃபிகேஷன் அனவா. டூ வேனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான். அந்த டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது சேம் மீனிங் தான். இந்த டூ சாம்பிள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் வேரியன்ஸ் வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஈச் சாம்பிள் வந்து மஸ்ட் பி டேக்கன் ஃப்ரம் த நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட்லேருந்து அந்த சாம்பிள்ஸ் எடுக்கணும். சாம்பிள் ஷுட் கம்ஸ் ஃப்ரம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கம்பல்சரி டூ வே கிளாஸிஃபிகேஷன்னாலே டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டூ இண்டிபெண்ட்னும் போது சாம்பிள்ஸ் ஷுட் பி இண்டிபெண்ட்டாக. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் ஈக்குவாலிட்டி ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஈச் சாம்பிள் must follow the normal distribution. Thank you students, have a great day.